ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கேக்கோட டெக்கரேஷன் வீடியோ டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kg வெயிட் உள்ள வெண்ணிலா கேக். இது வந்து டாலாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 2 6 inch டின்லேயே பேக் பண்ணி டோட்டல் 6 லேயருக்கு கேக்கை வந்து க்ரம் கோட்டிங் எல்லாம் முடித்து செட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா இப்போ வந்து நான் ஐசிங் செய்துட்ருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கேக். அவங்க அந்த மாடல் கொடுத்துட்டு சேம் இதே மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நம்ம அந்த பால்ஸ் எல்லாமே வந்து நான் எடிபிளாக தான் சாக்லேட்டில் செய்திருக்கிறேன். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாக்ஸ் பால்ஸ் ஈஸியாக கிடச்சிருது. என்ன கலர் வேணும், என்ன ஷைனிங்கில் வேணும், கிளிட்டர் உள்ளது, கிளிட்டர் இல்லாதது, பிளெயினாக உள்ளது, தென் அந்த ஷைனிங்காக உள்ளது, அந்த மாதிரி பல டைப்பில் வந்து நமக்கு இந்த ஃபாக்ஸ் பால்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நமக்கு என்ன ஒரு டெக்கரேஷன் வேணும்னாலும் சும்மா பிளெயினாக ஐசிங் பண்ணிவிட்டு கூட அங்கேயே கொஞ்சம் பால்ஸ் எடுத்து வச்சாச்சுன்னா டெக்கரேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகிடுச்சு. பட் இந்த கேக்கு செய்த டைம்லலாம் ஃபாக்ஸ் பால்ஸ் அவைலபிளே இல்லை. இது வந்து 1 year மேலே ஆயிடுச்சு இந்த கேக் செய்யுது. ஏன்னா ஓல்டு வீடியோஸும் எங்கிட்ட நிறைய இருக்குது. நான் ஏன்னா ஒரு 3-4 months வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. அந்த டைம் நான் ரெக்கார்டும் எதுவும் பண்ணலை. அதனால் இப்போ என்கிட்ட அந்த ஓல்டு வீடியோஸ் மட்டும்தான் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. நான் இப்போ உள்ள வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இடையில கொஞ்சம் எனக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு. நான் அப்புறம் இப்போ தான் ஓகே என்ன ஆனாலும் சரி ரெகுலராக இனி வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐசிங் நீட்டாக முடிச்சதுக்கப்புறமா இனி இதில் ஒரு ஃபார்லைன் டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வயலட் கலர், செஃப் மாஸ்டர் பிராண்டில் உள்ள வயலட் கலர். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது மாதிரி இது வந்து கஸ்டமைஸ்டு டிசைன். ஸோ அவங்க அந்த கொடுத்துருந்த மாடலே வயலட் கலரில் தான் இருந்துச்சு. அவங்க அப்படி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்லைன் டிசைன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃப்ரண்டில் ஒரு வியூக்கு மட்டும்தான் வேணும், பேக்கில் தேவையில்லை. நான் அதனால் ஜஸ்ட்டு இந்த ஒரு ஹாஃப் லென்த்துக்கு வரைக்கும் தான் அந்த ஃபார்லைன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போலாம் வந்து அந்த கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு வர கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ் கூட இந்த மாதிரி ஃபார்லைன் டிசைன்லேயே தான் வரும். பட் இப்போது அந்த மாதிரி ஃபார்லைன் டிசைன் எல்லாம் ரொம்ப ரேர் தான், இப்போ வரதில்லை. கேக்கோட டாப்பில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் செயில் வைக்கணும். நான் அதுக்கு வந்து ஒயிட் கலர் காம்பவுண்ட் மில்க் பண்ணிவிட்டு அதில் வயலட் கலர் ஆட் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணி நான் செயில் செய்ய போகிறேன். இது எல்லாமே இந்த டெக்கரேஷன் எல்லாமே சாக்லேட்டில் தான் செய்திருக்கு. இந்த பட்டர் பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு மேலே சாக்லேட் நான் விட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக ட்ரையாக விட்டுருக்கேன். நம்ம சாக்லேட் விட்டு உடனே அந்த டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வடிஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் வந்து செட்டில் ஆகுறது வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியே கவுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த சுற்றி உள்ள அந்த பேப்பர்ஸ் வந்து எழும்பி வராமல் கரெக்டாக அது ஒரு பவுல் மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கிறது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம இது ஃப்ரீசரில் செட்டாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த கேக் டெக்கரேஷன் உள்ள மெயின் ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் பால்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 சைஸஸ்லேயே நான் செய்திருந்தேன். ஆல்ரெடி இந்த சாக்லேட் பால்ஸ் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து மேக்ஸிமம் நிறைய வீடியோஸில் இந்த சாக்லேட் பால்ஸ் வந்து செய்கிறது நான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த சாக்லேட் பால்ஸ் வந்து நான் செய்து எடுத்து தென் அதை, அதாவது 2 செமி பால்ஸாக செய்து எடுத்து தென் அதை ஜாயின் பண்ணி ஒரு பாலாக வந்து நான் செய்தேன். பட் அது எல்லாமே நான் அப்படி டீட்டெயில்டாக எல்லாம் காமிக்கலை. இவ்வளோ தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அப்போதைக்கு. ஸோ அந்த செய்த சாக்லேட் பால்ஸ் எல்லாத்துலேயுமே எடிபிள் லஸ்டர் டஸ்ட் வச்சு ஃபுல்லாகவே வந்து நான் அப்ளை பண்ணி கொடுத்துருக்குறேன். அப்படி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதாவது பிளெயினாக இப்போ நம்ம அந்த சாக்லேட் பால்ஸையும் கேக் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி லஸ்டர் டஸ்ட் அப்ளை பண்ணிட்டு வச்சோம்னா அது கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த சாக்லேட் பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா பேர்ல் மாதிரி இருக்குல்ல, இந்த சிப்பிக்குள் முத்திருக்கும் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இனி சாக்லேட் செயலை வந்து டீமோல் பண்ணலாம். ஸோ டீமோல் பண்ணும்போது தான் செம காமெடி ஆயிடுச்சு. வடிவேல் சொல்கிற மாதிரி சல்லியே நொறுக்கிட்டீங்களாடான்னு கேட்குற மாதிரி பார்ட்டாக உடஞ்சி வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா கேக்கோட டாப்பில் வைக்கிறது தானே, அது கரெக்டாக சுற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் திருப்பி எதுவும் செய்யலை. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு வேறு கேக் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. இதை எனக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதை நான் மறுபடியும் இனி சாக்லேட்டு கட் பண்ணி மெல்ட் பண்ணி இதை வந்து செட் பண்ணி எல்லாம் எடுக்கிறதுக்கு அகெயின் ஒரு 15 to 20 minutes கிட்ட ஆயிடும் இந்த ஒரு செயல் மட்டும் செய்கிறதுக்கே. ஸோ அதனால் இருக்கட்டும், அதை டிமோல்ட் பண்ணி அந்த பிரேக்கான பீசஸ் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த செயல் மாதிரியே செய்து எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன்.
ஸோ இனி வந்து நம்ம கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் அந்த வயலட் கலர் லைன் வருது இல்லையா, ஃபால் லைன். ஸோ அந்த லைனில் யூஸ்வலாக நம்ம எப்படி பண்ணுவோம்னா கோல்ட் ஆர் சில்வர் பெயிண்ட் வச்சு அதில் அப்ளை பண்ணி கொடுப்போம், அது செப்பரேட்டாக அந்த ப்ரொஜெக்டாகி தெரியறதுக்காக. ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஆக்சுவலி அந்த கஸ்டமைஸ்டு டிசைனில் அப்படி தான் இருந்துச்சு. சுகர் பால்ஸ் வந்து அந்த லைன்லையா அப்ளை பண்ணி கொடுக்கணும், பெருசு சின்னது அந்த மாதிரியாக எல்லா சைஸ்லையுமா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த கேக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஜஸ்ட் ஐசிங் பண்ணியிருக்கு, ஆன்லைன் டிசைன் போட்டிருக்கு, பார்டரில் கொஞ்சம் சுகர் பால்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு. தென் ஒரு சாக்லேட் செயல், அதில் கொஞ்சம் சாக்லேட் பால்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ டைம் எடுக்கும். நான் சொன்னேன் இல்லை, அந்த சுகர் செயல் மட்டும் நம்ம ஸ்டார்ட் டு எண்ட் அந்த ஒர்க் ப்ராசஸ் செய்யணும் அப்படின்னா 15 to 20 minutes கிட்ட ஆகும், அது மட்டுமே அந்த டெக்கரேஷன் ஒர்க்குது. ஸோ அகெயின் வந்து இந்த சாக்லேட் பால்ஸ் எல்லாம் அதுவும் சாக்லேட் மெல்ட் பண்ணி அது வந்து 2-3 கோட்டிங்ஸ் கொடுத்து அதை செட் பண்ணி பாலாக செய்து அந்த பாலில் அடுத்தது டஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ணி, ஐயோ அவ்வளவு டைம் எடுக்குங்க இந்த கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. அந்த சல்லியாக உடஞ்ச சாக்லேட் செயல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேக்குக்கு மேலே கரெக்டாக அந்த செயல் இருக்கிறது மாதிரியே அப்படியே வந்து செட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அது க்ரீம் கேக் தானே, அதுக்கு உள்ளால் அப்படியே அந்த ஒவ்வொரு உடஞ்ச பீசஸ் எல்லாமே இன்செர்ட் பண்ணி அப்படி ஒரு பவுல் ஷேப்லேயே கொண்டு வந்துட்டேன். ஸோ இனி அந்த சாக்லேட் பால்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அதுவும் இப்போது கேக்கு மேலே வைக்கும்போது இப்போ இது நமக்கு ஸ்டிக் எதுவும் இருக்காது பார்த்தீங்களா, கொஞ்சம் அந்த க்ரீமுக்குள்ளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது கரெக்டாக நல்லா பிடிச்சிருந்துக்கும். அப்படி இல்லைன்னா ஈஸியாக உருண்டு கீழே விழுந்துடும். அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபாண்டன்ட் ரோஸ் வந்து செய்து வச்சுருக்கிறேன், இங்கே கூட டாப்லேயும் அண்டு போர்ட்லேயுமா வச்சு டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டேன். அப்புறம் வந்து அவங்க நம்பர் 1 வந்து வச்சு கேட்டாங்க, நான் அது வந்து குட்டியாக ஒரு ஃபாண்டன்லேயே செய்து வச்சுருக்கேன். அப்படி இந்த கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.